இன்றைய வேத வசனம் உபாகமம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியனின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வர பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வர பண்ணுவார். என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை இன்று எங்களிடம் கடந்து வருகிறது. தேவன் தனது ஜனங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நான் உங்களை நோயிலிருந்து காத்து கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். எகிப்தில் அவர்கள் அடிமைகளாக இருந்தபோது அனுபவித்த நோய்கள், வியாதிகள், அவைகள் மீண்டும் அவர்களை தாக்காது என்று தேவன் உறுதி செய்கிறார். ஆனால் இந்த வாக்குத்தத்தம் தேவனுக்கு சொந்தமான அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிவோருக்கு என்று சொல்லப்படுகிறது. இன்று அநேக பிள்ளைகள் சோர்வுகளோடு, பலகீனங்களோடு, வருத்தங்களோடு, வியாதிகளோடு துன்பத்தின் பாதையிலே, உபத்திரவத்தின் வழியிலே கடந்து போய் கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் உங்களுக்கு கடந்து வந்திருக்கிறது. இன்றைய உலகத்தில் வியாதிகள், கவலைகள், மன அழுத்தங்கள், பாவத்தில் இருந்து நீங்கள் எல்லோரும் விடுதலை பெற வேண்டுமானால் அவரை தேடுங்கள். அவருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். அவருடைய வார்த்தைகளை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகிறதில்லை. நீங்கள் என் வழியில் நடந்தால் நான் உங்களை காப்பாற்றுவேன். அவர் நம்மை உடல் வியாதியில் இருந்தல்ல, அதைவிட ஆழமான ஆத்துமா வியாதியான பாவத்தில் இருந்தும் குணமாக்குகிறவராய் இருக்கிறார். உலகம் பயம் தரும், ஆனால் அந்த பயத்திற்குள்ளே போய் விழுந்து விடாதீர்கள். உங்களுக்கு சுகம் வராது, இனி விடுதலை இல்லை, நீ மறிக்கவே மறிப்பாய் என்று சத்துரு உங்களை ஏமாற்றுவான். அநேகர் சொல்லுவார்கள், நீ எழும்ப முடியாது, உன் வாழ்க்கை முடிந்ததென்று. ஆனால் தேவன் சமாதானத்தையும் குணத்தையும் தருகிறவர். தேவன் தாம் குணமாக்குகிறவர். ஜெகோவா ராஃபா, அவர் சுகம் அளிக்கும் தெய்வம். அவர் நம்மை நோய், துன்பம், பாவத்தில், அடிமைத்தனத்தில் இருந்து விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அவரிடத்தில் ஓடி வந்து விடுதலைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். அவரை நம்பி இருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகிறதில்லை. கர்த்தரை உத்தமமாக பின்பற்றினால் ஆசீர்வாதங்கள் உண்டு என்பது உண்மைதான். ஆனால் சில வேளைகளில் பாடுகளையும் அவர் அனுமதிப்பார். அவ்வாறு அனுபவிப்பது நமது நன்மைக்காகவும், நாம் பரிசுத்தம் அடையவும், நம் மூலம் மற்றவர்கள் நன்மை அடையவும், அவருடைய நாமம் மகிமைக்காகவும் அமையும். இந்த வசனங்களில் காணப்படும் ஆசீர்வாதங்கள் எழுதி வைத்து அவற்றை விசுவாசத்தோடு அப்பாவிடத்தில் கேட்கும் போது பெற்றுக்கொள்வீர்கள். அவரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகிறதில்லை. அவருடைய ஜெபத்திலும் வேதத்திலும் நிலை நிற்கும் போது அவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து பாதுகாப்பார்.